சரி, இப்ப விசிகா சைடு வருவோம். விசிகா என்ன பண்ணுவாங்க? எந்தெந்த ஆட்சி எப்பப்ப வருதோ, அவங்க கூடலாம் போயிட்டு சேர்ந்துப்பாங்க. இப்போ இப்போ 2001ல திமுக, அதிமுக அப்படியே யார் யார் ஆட்சி செஞ்சாங்களோ, அவங்க கூட ஓடி போய் ஒட்டிப்பாங்க. இப்ப பாருங்க, போன டைமு திமுக கூட இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க? வந்து டிவிகே கூட ஒட்டிக்கிட்டாங்க. இதுல அந்த இந்த கூட்டணி இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு பார்த்தீங்களா? எலக்ஷன் முடிஞ்சப்போ. அப்போ வந்து துணை முதலமைச்சர் வேணும், இல்ல முதலமைச்சர் பதவியே வேணும், எனக்கு 5 வாரிய தலைவர் வேணும், அது இதுன்னு திருமாவளவன ஒரே அக்கப்போர் பண்ணாரு இல்லையா? ஞாபகம் இருக்குங்களா? இது மட்டும் இல்லாம, என்னது அதான் நான் திருச்சியில வந்து போட்டியிட்டு எனக்கு துணை முதலமைச்சர் ஆக்கணும். எவ்வளோ பஞ்சாயத்து வந்துச்சு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் பதவி வந்து வன்னியரசு அவர்களுக்கு குடுத்தாங்க. ஐயுஎம்எல் வந்து நம்ம டீசென்ட்டான ஆளுங்க தான்ப்பா. நான் கிளியரா சொல்லிக்கிறேன். ஏன்னா ஐயுஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்துல இருந்தே திமுக கூட மட்டும் தான் இருந்தாங்க. இந்த டைம் இல்ல நாங்க வந்து மாறுறோம். எங்களுக்கு மினிஸ்டர் பதவியும் குடுக்குறாங்க. அதே போல வேற யாரும் வந்து உள்ள வந்துறக்கூடாது. ஆளுநர் ஆட்சி அமையக்கூடாது. அப்படின்ற மாரி ஒரு முடிவு எடுத்து, அவங்களே என்ன பண்ணாங்கன்னா, சரி நாங்க திமுக விட்டு வெளிய வரோம். டிவிகே கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அவங்களுக்கு மினிஸ்டர் பதவியும் குடுத்துட்டாங்க. அவங்க டீசென்ட்டா செயல்பட்டுட்டு இருக்காங்க.